அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதுதான் அது சரியா இருக்கும். அதாவது ஒரு அரசியல்வாதி அப்படிதான் செய்யணும். வர வச்சு பார்க்கறதுன்றது அது இது ஒரு புது அரசியலா இருக்குது. அதை ஆச்சரியத்தோடு பார்க்க வேண்டியதா இருக்குது. பாதிக்கப்பட்ட மக்களும் எந்த விதமான குறையும் சொல்லல. அது அதை விட ஆச்சரியமா இருக்குது. கூடாது என்று நீதிமன்றம் தான் உத்தரவு வழங்குகிறது. ஆனால் உத்தரவு போடுகிற நீதிமன்றமே இதே நீர்நிலையில் தான் இருக்கின்றது. இந்த நீரை வெளியேற்றுவதற்கு வழி இல்லை என்று சொன்னால் நீதிமன்றம் தான் வெளியேற வேண்டும், வேறு வழி இல்லை. குடியாத்தம் ஒன்றியத்தில் இருக்கின்ற கொண்டசமுத்திரம் ஊராட்சி, இந்த ஊராட்சியில் அடங்கி இருக்கின்ற குற்றவியல் நீதிமன்றம், ஒருங்கிணைந்த நீதிமன்றம், இந்த நீதிமன்றம் ஏரியினுடைய உள்வாயிலே தான் கட்டியிருக்கிறது. அதில நீதிபதியினுடைய குடியிருப்பும் இந்த வளாகத்துக்குள்ளவே, நீதிமன்ற வளாகத்துக்குள்ளவே இருக்கின்றது. அதிலே முழங்காலுக்கும் மேற்பட்ட இந்த மழையினால் நீர் நிரம்பி இருக்கிறது. எந்த நீதிபதியிலும் குடியிருக்க முடியாமல் நீர் வீட்டினுள் புகுந்திருக்கின்றது. நீதிமன்ற வேலைகள் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு ஏரி உள்ளேயே கட்டியிருக்கின்ற காரணத்தினாலும், தாழ்வான பகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலும் எந்த விதமான தடுப்பு நடவடிக்கை எடுக்க முடியாது இருக்கின்ற சூழ்நிலையிலும் இந்த நீர் வெளியேற்ற முடியாமல் இருக்கின்றது. அப்படியே வெளியேற்ற முற்பட்டால் அருகில் இருக்கின்ற அந்த கிராம பகுதி மக்கள், நாங்கள் பாதிக்கப்படுகிறோம், அந்த நீர் எங்கள் பகுதிக்கு வரக்கூடாது என்று அவர்கள் போராட்ட களத்திலே இறங்கி விடுகிறார்கள். ஆக இதற்கு மாவட்ட நீதிமன்றம், அந்த மாவட்ட நிர்வாகம், அங்கே இருக்கின்ற பொறியாளர்கள் தான் இதற்கு ஒரு நல்ல ஒரு முடிவினை சொல்ல வேண்டும். இந்த நீர் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் வெளியே எப்படி கொண்டு செல்வது, காவாய் மூலமாகவா அல்லது பெரிய பழுப்புகள் மூலமாகவா இந்த நீரை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஆலோசனையை ஆய்வு பண்ணி அவர்கள் தான் சொல்ல வேண்டும். இது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நேரடியாக நாங்கள் அறக்கொள்ளி விடுக்கின்றோம். அதே நேரத்தில் அருகாமையில் இருக்கின்ற நெல்லூர்பேட்டை பகுதியில் கூட அங்கே மோர்தனா அணையிலிருந்து வருகின்ற நீர் காவாய் உடைந்து அங்க இருக்கின்ற அந்த கிராமத்திலே புகுந்து முட்டிக்கு மேல், முழங்காலுக்கு மேல் தண்ணி வீட்டினுள் புகுந்து மக்கள் குடியிருக்க முடியாத அளவிற்கு அங்கே தண்ணி தேங்கி இருக்கிறது. இதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு என்று சொன்னால், அங்கே அந்த கால்வாய்களை, சிமெண்ட் கால்வாய்களை கட்டி இரண்டு பக்கம் கரை பெரித அளவில் கட்டி அந்த குடிநீரை வழியில எங்கும் விழாமல், உடைபடாமல் வெளியே கொண்டு போக வேண்டும். அதற்கு மாவட்ட நிர்வாகம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் தாழ்வாக இருக்கின்ற பகுதிகளெல்லாம் அங்கே கொஞ்சம் உயரம் தூக்கி சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மழை காலங்கள், மழை எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பெல்லாம் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் மழை வருகின்ற போதெல்லாம் இந்த சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.